த ஹிஸ்டரி ஆஃப் த கார்டியன்ஸ் ஆஃப் பீஸ். இவங்க பண்ண மொதல் சம்பவத்தோட பேர் ஆப்ரேஷன் ராய். 2009 2012 வரைக்கும் சுமார் 4 வருஷமாக இதை நடத்தியிருக்காங்க. இங்கே தான் இவங்களோட கதையே ஆரம்பிக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு பெருநகரம் சியோல், அதாவது அதான் சவுத் கொரியாவோட தலைநகரமாக இருந்து வந்துட்டுருக்கு. அந்த சியோல் கவர்மெண்ட் மேலே இந்த டீம் டிடிஓஎஸ் அட்டாக் நடத்தியிருக்காங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். இந்த அட்டாக் சாதாரண அட்டாக் இல்லை, ஒரு நெட்வொர்க்கையே சொல்லி முடிச்சிடும். சொல்லப்போனால் ஒரு மொத்த நெட்வொர்க்கையுமே ஷட் டவுன் பண்ணி விட்டுரும். இதை சவுத் கொரியாவை டார்கெட் பண்ணி 1-2 வாட்டி இவங்க பண்ணலை, கிட்டத்தட்ட 4 வருஷமாக இதை இவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் 2011 அப்புறம் 2013 நாங்கள் தான் இதை பண்ணோன்னு சொல்லியிருக்கோம் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 2007 இது முன்னாடியே நடந்திருக்கு. இதுக்கும் இந்த டீம் தான் காரணமாக இருப்பாங்கன்னு சொல்லி சவுத் கொரியன் கவர்மெண்டால் சொல்லப்படுது. ஒரு நாட்டு கவர்மெண்டோட நெட்வொர்க்கையே இவங்க அலற விட்டுருக்காங்கன்னா அப்போ இவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கூட விடுங்க, அடுத்த வருஷமாக சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் நிறையா பேருக்கு சோனி கம்பெனி தெரியும். அந்த கம்பெனியை சும்மா கதிகலங்க விட்ருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மொத்த ஜாதகத்தையுமே தூக்கியிருக்காங்க. 24 நவம்பர் 2014 சோனி கம்பெனிக்கு ஒரு செக்யூரிட்டி அலர்ட் வருது. ஒரு குரூப் அத்துமீறி தன்னோட சர்வருக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. அந்த குரூப்போட பேர் த கார்டியன்ஸ் ஆஃப் பீஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இவங்களோட ஜாதகத்தையே விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. வாங்க அது என்ன ஜாதகம்னு பார்த்துடலாம். சோனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்க ஃபேமிலியை பற்றி எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் லீக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸோட சேலரி சார்ட்டையும் இவங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் விட அடுத்து நான் சொல்ல போகிற விஷயந்தான் அவங்கள மெய் மறந்து அந்த இடத்துல உட்கார வைக்க போகுது. சோனி ரிலீஸ் பண்ணதுக்காண்டி எடுத்து வச்சுருந்த படத்தை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறத விட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லை, அடுத்து அவங்க எடுக்க வச்சுருந்த படத்தோட ஸ்கிரிப்டை கொண்டும் இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க எந்த அளவுக்கு டேட்டாவை எடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இது போக சின்ன சின்ன சில்லறை விஷயங்கள் நிறையா இதோட லீக் ஆகிருக்கு. இதோட இவங்க நிப்பாட்டலை, சாமு வைபர் மேல்வர்னு சொல்ல போடுற ஒரு வைரஸை வச்சு அந்த சோனி கம்பெனியோட சர்வரில் பூந்து அவங்களோட மொத்த டேட்டாவையும் அழிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு இந்த சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. இந்த அட்டாக்கை இவங்க எதுக்கு பண்ணாங்க, எதனால சோனியை டார்கெட் பண்ணாங்கங்கிறத அடுத்த பாட்டில் பேசலாம்.